என்னம்மா? அப்பாக்கும் தெரியக்கூடாது, செக்யூரிட்டிக்கும் தெரியக்கூடாது. அவன் வருவான், யாருக்கும் தெரியாம ஒழிச்சிருங்க, சரியா? எங்க லவ் ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓடி பாப்பாரியா? அதெல்லாம் கேட்காதீங்க. என்னங்க, 4 மணிக்கு அலாரம் வச்சிங்களா? என்னங்க என்னங்க ஏந்துருங்க, உங்களதான். என்னங்க ஊருக்கெல்லாம் தான் கமிஷனர் பேரு, ஒரு டிசிப்ளினும் இல்ல. ஷூவா கைட்ல, சாக்ஸா கைட்ல. ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தீங்க? 1 மணி ஆச்சுமா. அப்புறம் எதுக்கு அலாரம் வச்சீங்க? மினிஸ்டர் கொலை மிரட்டலாம், அவன் என்ன ராத்திரில தூங்க விடாம சாகடிச்சிட்டான். நான் புறப்படணும். செக்யூரிட்டி, ஜெனரேட்டர் ஆன் பண்ணு. இதோ பண்றேன் சார். லக்ஷ்மி, காஃபி ரெடியா? ஆச்சுமா. ஆமா, பெருசு எழுந்தாச்சா? அவர் 5 மணிக்கே எழுந்து ஜாகிங் போயிட்டாருமா. குட். நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. பாய்.
பண்ணிட்டியா? கேன்சலா? ஏன்? ஹலோ 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 ஐயோ ச்சே. ச்சே. இந்த சனியை புடிச்ச வேக்யூம் கிளீனரை போடாதீங்கன்னு. இந்த Dress போட்டுக்கிட்டா தூங்குன? நான் எந்த Dress போட்டு தூங்குனா உங்களுக்கு என்ன? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. போங்க. இந்த புள்ளையோட மூஞ்சி முகரையும் பாரு. கண்ட Dress போட்டுக்கிட்டு ஆண்டி ஆண்டின்னு கத்திக்கிட்டு இருக்கு. என்னம்மா தூங்கலையா? அதான் காலையிலேயே எழுப்பிட்டீங்களே உருன்னு, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? கோச்சுக்காதம்மா கண்ணு. என்ன ஓடி போக போறியாமே? திரும்ப வருவியா வரமாட்டியா? சொல்லிட்டானா? அந்த தோட்டக்காரனை கவனிச்சுக்கிறேன். அப்பா எங்க? அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சா? ஹலோ ஹலோ மாயாவா? ஆமாப்பா. எழுந்துட்டியம்மா? குட். சரி, அம்மா எங்க? அம்மா பிஸியா இருக்காங்க. ஓகே, என் ரூம்ல ஒரு ஃபைல் வச்சிருக்கேன், டிரைவர் அனுப்புறேன், அது கொடுத்து அனுப்பிச்சுமா. சரிப்பா. ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, இப்பதான் தூங்கி எழுந்திருச்சேன். சோம்பேறி பொண்ணு. ஓகே, பாய். ஃபைல் இருக்கா? அப்பா கேட்டார். என்னது? கிரே கலர் ஃபைல் இருக்கா ரூம்ல? அப்பா நீங்க கேட்டார். அங்கே இருங்க, நான் எடுத்து நான் பாத்துக்கறேன். அம்மா கிட்ட போய் நான் வாங்கிக்கிறேன். தான் சொல்றேன்ல, நீங்க முதல்ல கீழ போய் வெயிட் பண்ணுங்க. போங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க.
யாரு? நான் தான் மாயா. என்ன வேணும்? இல்ல மாமி, டாடி ஃபைல மறந்து டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாரா. டிரைவர் வாங்கிட்டு போக வந்திருக்காரு. அதான் ஃபைல எடுத்துட்டு போலான்னு. ஃபைல் தானே வேணும்? இங்கே இரு, நான் எடுத்துட்டு வரேன். ம். டிரைவர் அண்ணா, எனக்கு தெரியும் இந்த வயசுலயும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்டவங்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு ச்சே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போன் பண்றேன். இன்னும் 10 நிமிஷத்துல கமிஷனர் இங்க வரணும். ஒரு வேலை விஷயமா ராத்திரி தான். குடும்பத்தோட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? போன் பண்ண. யார் நீ? இங்க என்ன பண்ற? நீதான் கமிஷனர் பண்ணா? மாயா போயிடு, மாயா போயிடு. எங்க அம்மாவை விட்டுடு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். சுடு சுடு சுடு. மம்மி மம்மி மம்மி. கையெடுத்து கூப்பிடுறேன். நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். ப்ளீஸ், நான் போன் பண்றேன். நான் போன் பண்றேன். என்ன சொல்ல போற? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன். நல்லா இழுத்து மூச்சு விட. இன்னும் நல்லா. ஓகே, இப்போ ரிலாக்ஸா போன் பண்ண. கத்தி கித்தி டென்ஷன் பண்ண உனக்கும் பொண்ணுக்கும் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஹலோ ஹலோ. என்ன சொல்லுமா? உடனே வீட்டுக்கு வாங்க. ஏய், இப்ப முடியாது. எது வந்தாலும் ஈவினிங் வீட்ல பேசு. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம். நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். போடு வை. ஹலோ. என்னாச்சு? போனை கட் பண்ணிட்டாரு. ஏய், வாய மூடு. வாய முடியலையா? பேர் என்ன? ஒழுங்கா சொல்லு. மாயா. உன் பேரு?
ஷாலினி ஷாலினி போய் ஏதாச்சும் பண்ணி அவ அழக நிறுத்து. சும்மா நோய் நோய் நோய்னு அழுதுகிட்டு. மம்மி நல்லா இருக்கீங்களா? யாரு நீங்க? அம்மா எங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மறந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆண்டி, வேலைக்காரமா வந்திருக்காங்க. என்ன லட்சுமி? அம்மா நான் காய்கறி வாங்கிட்டு வர போறேன். சரி போயிட்டு வா. உங்களுக்கு வேற ஏதாவது வாங்கணுமா? இல்ல ஒண்ணு வேண்டாம். சரிம்மா நான் போயிட்டு வரேன். இந்த சைடு கதவெல்லாம் திறந்துட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அண்ணே, என்னம்மா? உள்ள யாரு புதுசா ஒரு ஆளு? ஓ வந்துட்டானா? யாரு? அதான் லவரு. லவ்வரா? ஒரு மாதிரி அடிபட்டிருக்கானே. நீ சரியா பாத்துருக்க மாட்ட. இல்லண்ணே, மூஞ்சில ஒரே ரத்தமா. அப்படியா? ம், எதுனா பிரச்சனையா இருக்குமோ? ஆண்டி ஆண்டின்னு பேசிக்கிட்டு இருந்தானே. ஒருவேளை அம்மாவும் உடந்தையோ? யாருக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு? புரியலையே. போலீஸ்காரனா உடம்பு முக்கியம். இங்க பாரு, இந்த வயசுல 5 கிலோமீட்டர் ஜாகிங் போயிட்டு வரேன். நீ என்னடா தூங்கிட்டு இருக்க? டியூட்டி பார்த்தேன் சார், அதான் காலையில தூக்கம் வந்துருச்சு. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ராத்திரி ஃபுல்லா தூங்கினவ மாதிரி இருக்க. சார் இங்க வேற எக்ஸசைஸ் தான் முக்கியம் பையா. ஜிம்ல போய் முக்கறத விட அதிகாலையில ஃப்ரெஷ் ஏரை சுவாச்சிக்கிட்டே ஓடணும். அப்பதான் அப்படி இருக்க முடியும். பாரு, 62 வயசு ஆகுது. ஒத்தைக்கு நான் சமாளிப்பேன் 10 பேரை. 10 பேர் என்ன சார், நீங்க 20 பேரையே சமாளிப்பீங்க. சரி சரி, கமான் ஜம்ப், கமான் ஜம்ப் மேன், ஜம்ப் மேன். காலையில என்ன சார் என்ன போய் ஜம்ப் பண்ண சொல்லிட்டு? பத்தியா, இப்ப தூக்கம் போயிடுது பத்தியா? கமான். அடங்க மாட்டங்கிட்ட. ஏய், யாரா நீ? யார் இவன்? ஏய், கேட்டுட்டே இருக்கல, பதில் சொல்லு. யாரா நீ? நீங்க யார் சார்? What? This is my house, man. ஓ, கமிஷனர் சார் அப்பாவா? எந்த நாட்டு சரக்கு சார் இவ்வளோ டேஸ்டா இருக்கு? என்ன நடக்குதுங்க? யாரா நீ? அங்க உங்களுக்கு சொன்ன புரியாது. என்ன ஒண்ணு பண்ணாத. போ. போட்டு அடிக்கிறீங்க. ஒரு மனுஷனா? மம்மி ஏற்கனவே பயங்கர தலைவலி.
காதுக்குள்ள கிர்ன்னு சத்தம் கேக்குது. ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கீங்க, டென்ஷன் ஏறுது. சைலன்ஸ். புரியுதா? சைலன்ஸ். ஒழுங்கா பேசு. ஹலோ ஹலோ, என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம்? இங்க வாங்க. ஏய், விளையாடுறியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னன்னு சொல்லு சீக்கிரம். ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க வாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? சரி வை, வர. ஹலோ ஹலோ, யார் அது ஸ்கிரீன் எல்லாம் இப்படி மூடி வச்சிருக்கிறது? துறக்காத. ஐயோ, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? ஷாலினி, ஷாலினி, என்னங்க? ஏய், யார் நீ? மாயா, உனக்கு என்ன வேணும்? நகை எல்லாம் பீரோல இருக்கு, மொத்தத்தை எடுத்துக்கோ. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். எவ்வளவு பணம் வேணும்? அங்கேயே நில்லு. உனக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு போ. நில்லுன்னு சொன்ன. துப்பாக்கி எதுக்கு உனக்கு? துப்பாக்கி எதுக்கு உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? உன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? எது வந்தாலும் பயப்படாம என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ என்ன நம்பலாம். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன். என் ஃபேமிலி ஒண்ணும் பண்ணிடாத. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சா இல்லையா? கமிஷனர் வேற டென்ஷனா உள்ள போய்க்கிறாரு. இப்போ அது சொல்லுங்க ப்ளீஸ், என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சின கமிஷனர் சார், ஞாபகம் இருக்கா? இல்லையே.
சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார் 2 நாளா என்ன என் ஒய்ஃபை டார்ச்சர் பண்றாங்க சார் என்கொயரின்னு தாங்க முடியல சார் இப்போ அவளை காடும் சார் கேட்டா காட்டுத்தனமா அடிக்கிறாங்க சார் ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் 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 ஞாபகம் வருதா ஏ ஐ ரிமெம்பர் போலீஸ் ஸ்டேஷன் தானே? அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது பார், நீ கோவப்படுறது நியாயம்தான். ஆனா விசாரணையில உன் ஒய்ஃப்க்கும் அந்த காலேஜ் சேர்மேனுக்கும் தொடர்பு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வெளியே தெரிஞ்ச அசிங்கம்னு ஐம் சாரி, அவங்க அந்த சேர்மேன் கூடயே ஓடி போயிருக்கலாம் இல்லையா? என் ஒய்ஃப் காணாம போனதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? இல்ல சரியா காதுல விழல. இதுல ஏதாச்சும் தப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, நீங்க சொல்லுங்க. நீங்க தானே கமிஷனர் ஆஃப் போலீஸ், எல்லாம் தெரிஞ்சவங்க உங்க டிபார்ட்மெண்ட்காரங்க தானே? இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா, என் ஒய்ஃபை காணோம். உங்க ஆளுங்க தான் விசாரணை கூட்டு போனாங்க. இப்ப தெரியலன்றாங்க. என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. விசாரிக்கணும். விசாரிங்க. யார? எல்லாம் நானே சொல்லி தரணும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாரு, நீ என்னடா திருட்டு விசிறி எடுத்து அவர்கிட்ட விக்கிறியா? விக்க மாட்டேன் சார். நீங்க உள்ள போய் உட்காருங்க சார். நாங்க இவனை கவனிச்சுக்கிறோம். போடா சார். சார் போடா போடா. அடிக்காதீங்க சார். போடா. இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போய்க்கிறேன் சார். டேய், இத விட்டுட்டு கலெக்டர் வேலைக்கு போறியா? வெயிடா, சினிமாக்காரங்கிட்ட விக்காத. அவங்களுக்கு வயிறு எரியாது. எவ்வளவு வச்சிருக்க? எடு. எவ்வளவுடா வச்சிருக்க? எடு. டேய், 12 பேர் இருக்கோம். இத வச்சிட்டு நான் நாக்கா வலிக்கிறது. சேதுராமன், பரமசிவன் 2 பேர் 3 ஸ்டேஷன்ல இருப்பாங்க. கூப்பிடுங்க. ஹலோ சார், பரமசிவம் இருக்காரா? இருக்கிறார் சார். கூப்பிடுங்க. யோ பரமசிவம், கமிஷனர் இருந்து போனியா? சார் ஃப்ரீயா தானே இருக்க சதாசிவம்? ஆமா சார். உடனே கிளம்பி வா. வீட்டுக்கா சார்? ஆமா வீட்டுக்கு தான். சீக்கிரமா வந்துடுறேன் சார். ஓகே. யோ, உடனே வீட்டுக்கு வர சொல்லி கமிஷனர் கூப்பிடுற. யோ கோவிந்தா, என்ன கமிஷனர் ஏதோ டென்ஷனா உள்ள போயிருக்காரு. உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமாயா? யாருக்கு தெரியும்? இவன் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். ஒருவேளை கமிஷனரை டிரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணிட்டாங்களோ? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. தண்டத்துக்கு உட்காந்துக்கிறானுங்க. கேட்டா செக்யூரிட்டின்றானுங்க. யோ, என்னையா முறங்குற? ஒண்ணு இல்லப்பா, இவனுக்கு இருக்கிற நக்கல் இருக்கு. ஒண்ணு ஓடி போல இருக்கு. தம்பி, வெளி செக்யூரிட்டி இல்லங்கிறாங்க. பார்த்து நடந்துக்குப்பா. அடப்பாவீங்களே, அதுக்குள்ள அடிச்சிட்டானுங்களா? பெரிய இடம் தம்பி, மாட்டின அப்படியே நும்ட்டி எடுத்துருவாங்க. சீக்கிரமா தப்பிச்சு போயிருங்க. சீக்கிரம். சார். அம்மா, சார் வர சொல்லியிருந்தாரு. மேல இருக்காரு. பையா. யார் ராணி? எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க. அதானே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மோசடி கேஸ்னு சேர்ந்து வந்திருந்தாங்கல்ல. உன் பொண்டாட்டி ஓடிட்டா. அதான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறோம்னு சொன்னோம்ல. அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷனர் வீடு தேடி வந்துட்டீங்களா? என்ன தனாவட்டா உட்காந்துருக்கான் பாரு. எந்திரா. என்ன சார் இது? நான் பாட்டு சும்மா உட்கார்ந்திருந்தா லத்தியில் அடிக்கிறாரு. அதுவும் ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் பண்ணி இவரை போய் அடிச்சுக்கிட்டு? இப்படியா கேக்குறது? அடிச்சு கேளு சார். அடிச்சு கேளு சார். இதுக்கு பேர் அடியா? இப்படிதான் நீ எங்களை அடிச்சியா? அடி சார், அடி சார். அடிக்கிறேன் சார், அடிக்கிறேன் சார். அவன் சொன்னா என்ன நீ அடிக்கிறியா? விட்டியா? விட்டு வா போலாம். சார்,
என்ன சார்? போய் உட்காருங்க. போங்கய்யா. ஐயா, கதிரேசன் யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். ஒழுங்கா பேச. ஹலோ சார், நான் கதிரேசன் பேசுறேன். கதிரேசன், நத்திங் டு வரி, ஐம் ஆல் ரைட். சார், அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றார் சார். ப்ளீஸ் கதிரேசன், இது என்னுடைய பர்சனல் மேட்டர். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார், நான் வேணா அங்க வரட்டுமா சார்? ஐயோ கதிரேசன், நீங்க இங்க வர வேண்டாம். இது என்னுடைய பர்சனல் மேட்டர். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. I'll be there tomorrow morning. Okay? ஓகே சார். Thank you. இப்ப விசாரிங்க சார். யோ சொல்லுங்கயா, என்னாச்சு? சார் என்ன நடந்துச்சுன்னா, சார் சார் என்னம்மா? எஸ்ஐ சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர் 2 நாளா உன்கிட்ட பார்த்து பேசணும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் பேசாம இப்ப என்ன பேச போற? சார், என் ஹஸ்பண்டை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். நீ என்ன சொல்லணும் அதை என்கிட்ட சொல்லு. நான் எஸ்ஐ சார் கிட்ட கூட்டிட்டு போறேன். சார், நீங்க கேட்டதெல்லாம் சரிதான் சார். எனக்கும் எங்க ஓனர் சிவராமகிருஷ்ணனுக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதான் சார். தொடர்புனா என்ன? முதலாளி தொழிலாளி மாதிரியா இல்ல? சார் வர சொல்லு. இங்க வாமா. உட்காருங்க. ப்ளீஸ் சார், இந்த விஷயம்லாம் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்க. அப்பாவி. அது சரி, இப்ப மோசடி பண்ண பணமெல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவர் எங்க தலைமறைவா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது சார். பொய் சொல்லலையே? இல்ல சார், ஆனா இப்ப என்ன வெளியே விட்டீங்கன்னா அவர் எப்படியோ என்ன காண்டாக்ட் பண்ணுவாரு. நான் அப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். அது வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் என் கஸ்டடியில் தான் இருப்பார். சரி சார், ஆனா அவரை அடிக்காதீங்க, பாவம். சரி, நீங்க போகலாம். ஆனா எங்க ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சதும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்க பார்க்கவே இல்லை சார். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? இதான் நடந்தது. லிசன், எனக்கும் ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாம் இருக்கு. உன் ஒய்ஃப் உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சா எவ்வளவு வேதனையான விஷயம்ன்றது எனக்கு புரியுது. ஏன் உங்க ஒய்ஃப் யார் கூட ஓடி போயிட்டாங்களா? நோ, நான் அதை சொல்ல வரல. அதை விடுங்க. இவங்க சொன்னது isn't it too good to be true? உண்மையாதான் படுது. அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க பரமசிவம், அதான் நடந்துச்சா? பேசுங்க. 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 உண்மையை சொல்லுங்க, இதுதான் நடந்துச்சா? பேசுங்க பரமசிவம், பேசுங்க. பேச மாட்டீங்க. சேதுராமன், சேதுராமன் வலிக்குதா? பார்த்தல என்ன நடந்துச்சு? பேச மாட்டீங்க. பேசுங்க சார். எதுக்கு அவர் அடிச்சான்? பேசுன்னு தானே. பேசுங்கிற பாபாங்கிற
போலீஸ்காரனுக்கு லத்தி மட்டும் இருந்தா போதுமா? புத்தி வேணாமா? என்ன கமிஷனர் சார், உங்க ஆளுங்க இவ்வளவு சோதாவா இருக்காங்க? ச்சே. ஏதாவது சொன்னீங்களா? சரியா கேட்கல, நல்லா சொல்லுங்க. எச்சிய முழுங்கிட்டு சொல்லுங்க. எஸ்ஐ 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 ஏட்டு தான் சார். SI ஏட்டம். நாங்க செய்யல சார். என்ன? பாத்ரூம் ஆ? பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போணுமா? சரி வா. பாத்து. இதோட நான் வெளியிலேயே வரக்கூடாது. நான் வெச்சா போறானுங்க. ஒரு லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சா? பையன் மாட்டிக்கலாம் பின்னி எடுத்துட்டு போறாங்க. என்னையா நீ ஏதாவது புலம்பிட்டே இருப்பியா? ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறானா பாரு. ஹலோ. பொண்ணுசாமி இங்க வாங்க. என்ன சார்? டேபிள பிடிங்க. அன்னைக்கு என் மேல உட்காந்தீங்களே அதே மாதிரி உட்காருங்க. சார் உட்காருங்க. ஒழுங்கா அடிக்கிறேன். சரியா இருக்கு, சரியா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. ஆமா சார், கரெக்டா சார். இல்ல சரியா வரல. நீங்க அடிக்கிற மாதிரி இல்ல. ஆமா, இந்த நரம்பு கட் பண்ணும் உங்க ஆளுங்க சொன்னாங்களே, என்ன இது? அதாங்க இந்த லத்தில அடிச்சு ஒரு மாதிரி பண்ணுவீங்க பாருங்க. எனக்கு கூட பண்ணீங்களே, இன்னும் நடக்க முடியல. எப்படி பண்றீங்க? அது வந்து சார், இந்த கரண்டக்கால் நரம்புல விடாம அடிச்சீங்கன்னா அது அப்படியே சுருண்டுக்கும் சார். எது இந்த நரம்பா? ஆமா சார். அப்புறம் அப்புறம் லத்தி எடுத்து இப்படி lock பண்ணிக்கணும் சார். அதை வச்சுட்டு இந்த காலை இப்படியே விடாம. என்ன சார் ரொம்ப வலிக்குதோ? ஸ்டேஷன்ல மத்தவங்க அடிக்கும்போது ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ரசிச்சு அடிச்ச. சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்றேன். இத பாருங்கம்மா, நீங்க நல்ல குடும்பத்து பெண்ணா இருக்கீங்க. உங்களை அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதான் சொன்னனே சார், எனக்கு அக்கவுண்ட்ஸை பத்தி மட்டும் தான் தெரியும். அதை தவிர அவர் பணத்தை மோசடி பண்ண விஷயம்லாம் எனக்கு தெரியாது சார். உங்க முகத்தை பார்த்தா உண்மையை சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா நாங்க விசாரிச்சதுல உங்களுக்கு மட்டும்தான் அவர் மறைஞ்சிருக்க இடம் தெரியும் போல தோணுது. சார் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருப்பேனே சார். கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. போன மாசம் 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பிளாட்டை புக் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பணம் கொடுத்தது உங்க முதலாளி தான் எங்க விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வருது நியாயமா இல்லையா? அது லோன் சார். இல்ல, இத நான் ஏன் கேட்கறேன்னா, இதை எப்படி கேட்குதுன்னு தெரியலங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, உங்க ஆபீஸ்ல சில பேர் சொன்னதுதான் நான் கேட்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கும் உங்க முதலாளிக்கும் ஏதோ கள்ள தொடர்பு இருக்கிறதாகவும் அதனால தான் உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதாகவும். என்ன சார் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? நான் பேசலமா, எல்லாரும் சொல்றாங்க. சார் வேலை செய்யற இடத்துல 4 பேரோட பிரச்சனை வரும். அத அவங்க மனசுல வச்சுக்கிட்டு தப்பா பேசிருக்கலாம். அதுக்காக அதெல்லாம் உண்மையாயிடுமா சார்? நான் உண்மைன்னு சொல்லமா, வருத்தப்படாதீங்க. ஆனா நாங்க எல்லா ஆங்கிள் வந்து யோசிக்க வேண்டியது இல்லைங்களா, அதனாலதான். சரி, நீங்க புறப்படுங்க. உங்களுக்கு உங்க முதலாளி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ஓகே. ஆமா சார், அதான் சார் நடந்தது, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் நடந்துச்சா?
ஆமா சார், அவ்வளவுதான் சார் நடந்தது. எங்க இருக்காங்கன்னு தெரியாது. தெரியாது. சார் போய் சொல்றாரு சார். எஸ் பார்வதி தான் சார் விசாரிச்சது. என்னடா அண்ணியன் லுக் விடுற? அம்மி மாதிரி ஆனா நீ பண்றதெல்லாம் ரெமா மாதிரி இருக்கேடா. அந்த பொண்ணு வேணா கேட்டு பாருங்க, நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேங்க. லவ் ராஸ்கல். மேடம் உங்களுக்கு போன். ஹலோ, சார் சிலிண்டர் வந்துக்குதே. உள்ள போய் வைங்க. அப்பா வெளியே என்ன மாதிரி வெயில் கட்ட கட்டன்னு காயுது. அம்மா இருக்கிறாங்களா? போன மாசம் சிலிண்டர் துட்டு பேலன்ஸ் இருக்குது. இல்ல அவங்க வெளில போயிருக்காங்க. ஐயா இருக்கிறாருல்ல, ஒரு நிமிஷம் பார்த்துன்னு போயிடுறேன். நமக்கு வேண்டப்பட்ட பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு. அவரும் வெளில போயிருக்காரு, நீங்க நாளைக்கு வாங்க. அவரும் இல்லையா? வாட்ச்மேன் இருக்காருன்னு சொன்னானே. ஒரு நிமிஷம் சார், பார்த்துன்னு போயிடுறேன். அங்க போக வேணாம்னு சொல்லியா? மேடம் எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேன். என்ன அது? சார் எங்களையும் இப்படிதான் கட்டி வச்சு அடிக்க போறீங்களா? ஆயம் மூடு. தலை கீழே கட்டி தொங்க விடுவீங்களா? ஏய், நீ ஏன் அவனுக்கு ஐடியா கொடுக்குறியோ? டேய்! Hey!
சொல்லுடி, சொல்லு. சொல்லு, என்ன நடந்துச்சு? என் வைஃப் எங்க? என்ன பண்ணீங்க அவளை? ஆ? என்ன பண்ணீங்க அவளை? சொல்லு. குட் ஈவினிங் மேடம். பொம்பளைங்க எல்லாம் நீங்க எதுக்கே விசாரிக்கிறீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காது உங்களுக்கு. அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? ஸ்டேஷன்ல கூட்டி போயிருக்கவா? நீ இருமா. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்கயா. இங்க பாருமா, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, உன்னை நம்ப முடியல. நீ எல்லாத்துக்கும் கூட இருந்திருக்க, ஆனா நடந்த மோசடி பத்தி தெரியலங்கிற. விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்போ நீ வெளியூர் கிளம்பி போக ட்ரை பண்ணிருக்க. டூர் போனேன் மேடம். டூர் போனா சொல்லிட்டு தானே போகணும். சொல்லிட்டு போகணும்னு யாரும் சொல்லலையே மேடம். மேடம், இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு மேடம்? இரு. இங்க பாருமா, நீ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. இவங்க கிட்ட கிடைச்சினா நார் அடிச்சிருவாங்க, புரியுதா? அதான் எனக்கும் பயமா இருக்கு மேடம். என்னென்னமோ சொல்லி மிரட்டுறாங்க. என் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு, என்ன ஆனாரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம். அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லலைன்னா என் ஹஸ்பண்ட் உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காகத்தான். நான் இருக்கேன்ல, பயப்படாத. கடைசியா கேக்குறேன், தலைமறைவா இருக்கிறவங்க முதலாளி எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது மேடம். என்ன மேடம் இவகிட்ட போய் கிளி பண்ணிக்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அறிவு இருக்கா உனக்கு? எழுந்துருமா, பாத்து. மெல்ல மெல்லம்மா, எழுந்துரு. மெல்ல மெல்ல. ஏடி, பொம்பளைல மரியாதை நடத்துறதுக்காக நம்மள வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்களோட தெரிஞ்சு நல்லா கொழுப்படுத்தி போயிருக்கீங்க. சரிம்மா சரிம்மா, பாத்து. இனிமே நீ விசாரணைக்கே வர வேண்டாம். நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏய், இவங்களை கொண்டு போய் பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு இவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. ஓகே மேடம். இதான் சார் நடந்துச்சு. அவளா கீழே விழுந்தா அடிபட்டுச்சு. ஆமா சார், ஆமா. அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டீங்க? ஆமா சார், ஆமா சார். எந்த ஹாஸ்பிட்டல்? அது எனக்கு தெரியாது சார். எந்த ஹாஸ்பிட்டல்? தெரியாது சார். தெரியாது. நீ தானே அட்மிட் பண்ண? ஆமா சார். ஆனா உனக்கு தெரியாது? இல்ல சார். ம்? அதுக்கப்புறம் நாங்க அப்படியே விட்டுட்டோம் சார். அதுக்கப்புறம் நாங்க ஒண்ணும் பண்ணல சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுப்பா? தெரியாது சார். தெரியாது சார். அடப்பாவீங்களா, கம்சனர் பொண்ண காதல் பண்ண அவ்வளவு பெரிய தப்பா? இப்படி போறானுங்க, புத்துல ஈசல் போற மாதிரி ஜார் ஜாரியா. ஐயோ எப்பா, இது தாங்காதுடா. சீக்கிரம் போ. யார் அது? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும், ஆரம்பத்துல இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்த. போலீஸ் தானே அது? இல்ல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. போலீஸ் தான். சுடுறாங்க. உண்மையில பட்டிருந்தா எல்லாரையும் கொல்ல போறானுங்க. இவனுங்களை அவங்களை காப்பாற்ற போறானுங்க. அதுக்கு முன்னாடி அவனுங்களை நான் கொள்றேன். எந்திரி எந்திரி.
ஏசி எங்கடா இருக்கீங்க? ஏய். சுடுறீங்களா? இருங்கடா உங்களால. இப்ப சுடுறா. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, எதையும் யோசிக்காம சுடுவீங்களா? எந்திரா. இப்ப சுட சொல்றா. சொல்லு சொல்லு. வேணாம் சார், சார் சுடாதீங்க சார், சார் சுடாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏசி சார். போதும், நிறுத்து. உன் வைஃப் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன வெளியே அனுப்பு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்பல, என்னையாவது நம்பு. I'll solve the problem. சார் உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாரும் சேஃபா வெளியே வரணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, அவனை உயிரோட பிடிச்சாலும் பணமா பிடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. சார் பணமாத்தான் சார், பணமாத்தான். சீக்கிரம் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ மிஸ்டர் பாலா, மிஸ்டர் பாலா, பாலா கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? பாலா, நீங்க கேட்டபடியே உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க இங்க வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு முன்னால உங்ககிட்ட தனியா பேசணும். பக்கத்துல வரலாமா? என்ன பேசணும்? ஏய், நீ கேட்ட மாதிரியே உன் வைஃப் இங்க வந்துருவாங்க. கமிஷனர் ஃபேமிலி ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்ணிட்டு என்ன போட்டு தள்ளுறதுக்கா? கமிஷனர் ஃபேமிலி உன்கிட்ட இருக்குதே, யாராச்சும் 2 பேர் ரிலீஸ் பண்ணு. கதிரேசன் விவரமான ஆபீசர்ல நீ நெகோசியேஷனா? 2 பேரை வெளில கொண்டு வரலான்னு பாக்குறியா? ஐ டோன்ட் நெகோஷியேட். சொல்றது மட்டும் செய். எடுறா கண்ண எடு.
பாலா, எஸ். கொஞ்சம் வெளியில எட்டிப்பார். யார் நீங்க? பாரு சொல்றேன். ரைட்ல பாரு, 2 பேர் நிக்கிறாங்க, தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? உன்னை பெத்த புண்ணியம் வாங்க. நீ உடனே சரணாடம் இல்லைன்னா அவன் நிலைமை என்ன நீ வச்சுப்பார். என்ன சொல்ற? சரணடைஞ்சிரு. உனக்கு புரியல. எத்தனை பேர் என் கஸ்டடியில இருக்காங்க. என்ன மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாத, போன் வை. இப்போ வெளியே வருவான் சார். வந்தவன் திரும்ப பணமாத்தான் போவான் சார். வெளியே வராட்டி வருவாயா சார்? வருவான். யோ மைக்குடியா. ஹலோ ஹலோ மிஸ்டர் பாலா, கேக்குதா? உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க, இப்ப ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க. யார் இவங்கெல்லாம் உள்ள விட்டது? சீக்கிரம் சீக்கிரம் வா. என்ன ஏசி சார், கமிஷனரே கஸ்டடியில இருக்காராமா, கூட போலீஸ் ஸ்டேஷனே ஃபுல்லா இருக்குதாமா. என்ன நடக்குதுங்க? ஏதா பார்ட்டியா? யோ என்ன அதெல்லாம்? போங்க சார் போங்க. ஹலோ, ஐ எம் டாக்டர் நாராயணமூர்த்தி. இந்த பேஷண்டோட சீஃப் டாக்டர். பேஷண்ட் இமிடியேட்டா உள்ள கொண்டு போகணும். 1 மினிட். உள்ள கொண்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பேஷண்ட உள்ள கூட்டிட்டு போவா? இவங்க நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பேஷண்ட வெளியே எடுத்தா அவங்களை என்னால காப்பாற்ற முடியாது. என்னாச்சு? என்னாச்சா? எதுவுமே தெரியாதா? உன் ஒய்ஃபோட நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த போலீஸ்காரங்க என்ன நிலையில கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஓகே, நீ அவளை பார்க்கணும் தானே? சீக்கிரமா பார்த்துட்டு அனுப்பு. அப்பதான் எங்களால காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் கம் அவுட். எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். யார் எதுவும் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்க? செஞ்சுக்க. கமிஷனர் காலி பண்ணிடும். எல்லாரையும் பின்னாடி போக சொல்ல. போ. முன்னாடி போ. போயா.
தெரியுதா? கமிஷனர், ஏசி, டாக்டர், இன்டென்சிவ் கேர். நீ காப்பாத்த போற? ம். வாங்க. ம். என் வைஃப் பாடியை கொண்டு வர சொல்லுங்க, சீக்கிரம். அவர் எனக்கு நல்லா தெரியுமுங்க. உள்ள போடல. தலைவா தலைவா கேளல. அங்க போடல. இங்க வாருங்க தலைவா, என்ன விட மாட்டேங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கற. வால சொன்னா கேளல. தலைவா நான் தான் தலைவா. அன்னைக்கு சேசல்ல கஞ்சாசாமி இல்ல ஆறுசாமி தலைவா. தலைவா ஆறுசாமி. உள்ள ஓடியா, உள்ள ஓடு. பதியல்ல அவரே உள்ள ஓட சொல்லிட்டாரு. அப்ப இழுத்து பிடிச்சு என்ன பண்ண போற? அட விடுமையா தலைவா. தலைவா இவங்க இருக்காங்களே, நீ 7-8 போலீஸ்காரங்க கூடவே கமிஷனர் எல்லாரையும் கட்டி வச்சு நொறுக்கிட்டு இருக்கிறதா எப்ப முன்னாடி அவளை சொன்னாங்க. அடிச்சு புடிச்சு இங்க ஓடியாந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அடியாத்தி, அடடடடா ஐயா, இந்த கண்கொள்ளா காட்சிய பாக்கணியா ஐயா. இன்னொரு வாட்டி பார்க்க முடியாதுயா, கருணை காட்டுங்கய்யா ஐயா. போய் பாரு, போ போ. ஆப்புக்கே ஆப்பா. யாரோ ஒருத்தன் உள்ள போனானே, யாருன்னு தெரியலையே. யாரா இருப்பான் அவன்? அடடடடடடடடடடா, ஒரு குட்டி போலீஸ் இருக்கையா, கூடவே மகளிர் இருக்கே. ஏட்டையா வணக்கம் ஏட்டையா. அடி ரொம்ப பழமா விழுந்திருக்கோ. என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். ஐயா என்னையா குப்புறப்படுத்திருக்கிய? நீங்க குப்புறப்படக்கூடாதியா ஐயா. நீங்க மதுரை சிங்கம்யா, நிமிந்துதான் படுக்கணும். நிமிருங்க நிமிருங்க. அக்கா, சின்னக்கா, அக்கா சைக்கியமாக்கா? உங்களை பார்த்தாலே தெரியுங்க வீட்டுல மச்சான் சைக்கியமா இருப்பாருன்னு. ஏட்டு ஏட்டு விசாரணை ரொம்ப பழமா நடந்திருக்கு போல இருக்கு. மறைக்காதியா, மீச குப்புற இருக்க கூடாதியா, மேல மேல நிமிந்து இருக்கணும், நிமிந்து இருக்கணும்யா. அக்கா கிருஷாக்கா, என்ன எத்தனை வாட்டி நொட்டாங்கனாலே சும்மா லொடுக்கு லொடுக்குன்னு அடிச்சு கட்டி தொங்க விட்டுருப்ப. அப்பெல்லாம் எனக்கு வலிக்கும்னு உனக்கு தெரியாமாக்கு. ஆடாத ஆட்டம் என்ன, நீங்க பண்ண அட்டூழியம் என்ன, அப்படியே அடக்கி ஒடுக்கி உங்களை படுக்க வச்சிருக்கானே. ஆமாண்டா. போதும்டா, இந்த ஜென்மத்துல இந்த சந்தோஷம் போதும். என்ன இப்பவே செத்து போச்சோன்னா கூட சந்தோஷமா செத்து போயிருடா. சந்தோஷமா செத்துவேன். சந்தோஷம். ஆமாங்க, அங்கதாங்க என்ன வச்சு நொங்கு நொங்கு நொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்னங்க பேசுறீங்க? தப்பு பண்றவங்களை மட்டும் தான் சேசல வச்சு அடிக்கிற மாதிரி பேசுறீங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேங்க. விருகம்பகத்துல ஆட்டோவுக்கு ஓனர் சேட்டு. போன வாரம் தான் ஆட்டோ ஓரமா நிப்பாட்டு ஒரு 3 மணி நேரம் படுத்திருப்பேன். எந்திரிச்சு பார்த்தா ஆட்டோ காணோம். நேரம் ஓடி போய் சேட்டுக்கிட்ட ஆட்டோ காணோம்னு சொன்ன உடனே அந்த ஆளு நீ தானே தேடிப்பேன்னு சொல்லி
நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அவங்களும் என் பக்கத்துல ஒரு நியாயத்தை கொஞ்சம் கூட விசாரிக்காம நேர சேசல்ல தூக்கொண்டைய வச்சு நொங்கு நொங்கிட்டாங்க. அதுவும் ஒரு ஓரமா அடிக்கிறானுங்க. ஒரு லா கிடையாது, ஒரு சட்டம் கிடையாது, ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. அதுவும் வரவெல்லாம் அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்பதாங்க நம்ம பாலா சாராவுடைய சம்சாரமும் ஏதோ விசாரணைன்னு சொல்லி இந்த சேசனுக்கு வந்தாங்க. யாரு அது? சார் என் பேர் பாலா, இது என் ஒய்ஃப் திவ்யா. ஏதோ விசாரணைன்னு வர சொன்னாங்க. என்னையா சொல்றாங்க? அதான்யா அந்த பண மோசடி பண்ணிட்டு ஓடி போனானே அந்த சிவராமகிருஷ்ணன், அவன் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்களாம். விசாரணைக்காக வந்திருக்காங்க. உட்கார சொல்லு. வா திவ்யா. என்ன சார் நடந்துச்சு? 4 கோடி 5 கோடிங்கிறாங்க, ஏமாத்திட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்க. சார் எங்களுக்கே காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரியும். அதுக்குள்ள விசாரணைன்னு வர சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியல சார். இத பாருமா, ஏமாந்தவன் அரசியல்வாதி, எடுத்துக்கிட்டு ஓடி போனவன் பெரிய ஆளு. உங்களுக்கு என்னென்ன டீடைல் தெரியுமோ எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க. புரியுதா? சார் வணக்கம் சார். ஆமா சார், அக்யூஸ்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள கண்டுபிடிச்சாச்சு சார். கண்டுபிடிச்சலாம் சார், கண்டிப்பா சார். சார் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். ஆமா சார், இன்னும் எதுவும் சொல்லல. ஆனா இவங்களுக்கு நிச்சயமா தெரியும் சார். அதெல்லாம் சீக்கிரமா பேசிடுவாங்க சார். அவ்வளவு சீக்கிரமா விட்டுருமா சார்? ஓகே சார், தேங்க்யூ. இவன் டார்ச்சர் தாங்கல. யோ அந்த ஜோடியா இங்க இழுத்துட்டு வாயா. ஓகே சார். உங்களை உட்கார சொல்லு, சாப்பிட்டு வந்துடுறேன். வாங்க. இத பாருமா, நாங்க விசாரிச்சதுல யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. பணம் கைமாறினதனவோ சென்னையில தான். கூட இருந்தது நீ மட்டும்தான். என்ன அதனால இனி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு போய் சொல்லாத. ஐயா ஐயா, நான் சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா நான் ஒண்ணுமே தப்பல்லையே, என்ன பண்ணுறீங்க? ஐயா 4 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா வித்தது உண்மைதாயா. அதுக்காக ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்ப திரும்பி ஆட்ட ஓடிட்டு இருக்கையா. நான் சொல்றத கேளுங்கய்யா. கதையா பேசுற? கஞ்சா சாமினா ஊர் உலகத்துக்கே தெரியுது. ஐயா அது என் பட்ட பேரியா, என் சொந்த பேரு ஆறுசாமியா. அதெல்லாம் ஐயா வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. ஐயா ஐயா நான் சொல்றத கேளுங்கய்யா. ஐயா நான் பிள்ளை ஐயா. ஐயா ஐயா நான் சொல்றத கேளுங்கய்யா. ஐயா என் சொந்த பேரு ஆறுசாமிங்க ஐயா. ஐயா ஐயா ஆறுசாமியா, ஆறுசாமியா. என்னையா உண்மையை ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல சார், அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யோ இங்க வரவங்க யார் தானா உண்மையை ஒத்துட்டு இருக்காங்க? அதெல்லாம் கேட்க வேண்டிய விதத்துல கேட்டோம்னா தானா வரும். யோ அப்படி போய் ஓரமா உட்காருங்க. வா. என்ன இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க? ஐயோ பாவம், போலீஸ் ஸ்டேஷன் புதுசு போல இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்களோ? யோ லாக்அப்ல யார் யாருக்கா? சைக்கிள் திருட்டு கேஸ்ல ஒருத்தன், ஈவ் டீசிங் மேட்டர்ல ஒருத்தன், குடிச்சிட்டு கலாட்டா பண்ணதுல 2 பேரு, அப்புறம் ஆறுசாமின்னு ஒருத்தன் கூட்டு வந்திருக்கோம் சார். சரி, அந்த ஈவ்டிசி மேட்டர் சைக்கிள் திட்டியும் நாம விசாரிக்கிற மாதிரி நீங்க 4 பேர் சேர்ந்து விசாரிங்க. அந்த பொண்ணு அதை பார்க்கட்டும். ஓகே சார். ஐயா 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 எதுக்கு ஐயா என்னையா நினைச்சு நினைச்சு வந்து அடிக்கிறீங்க? ஐயா 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 என்னையா வீட்டுல உங்க பொண்டாடி விட தண்டனை அதுக்கு நாங்களா ஐயா கிடைச்சா? ஐயா 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 நான் கஞ்சா விற்க போதெல்லாம் விட்டுட்டீங்களே ஐயா. இப்ப திரும்பி ஆட்ட ஓட்ட போது அடிக்கிறீங்க. ஐயா அடிக்கிறீங்களே ஐயா, வழி தாங்க முடியலையா? ஐயா அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா 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 குத்தாதீங்க. என்னமா
யோ ஜோடி என்ன சொல்லுது? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏதோ கேஸ பத்தி விசாரிக்கணும்னு சொன்னீங்க, வந்தோம். இன்னும் நாங்க தப்பு பண்ண மாதிரி மிரட்டிட்டு இருக்கீங்க. என்னங்க கேஸ் இது? எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? எதுவுமே சொல்லாம இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளே வரீங்க. ஜாடையா மிரட்டிட்டு இருக்கீங்க. என்னங்க நடக்குதுங்க? எதுக்குமே ப்ரொசீஜர் கிடையாதா? ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? மோசடி நடந்திருக்கு, பல பேர் மேல சந்தேகம், அதான் விசாரிக்கிறோம். அது ஒழுங்கா விசாரிங்க, மிரட்டுறீங்க. சரி நீ கிளம்பு, அப்புறம் நான் கூப்பிடுறேன். அதான் கூப்பிட்டு விட்டீங்க, வந்துட்டோம்ல. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல. இப்ப கேளுங்க, தெரிஞ்சு சொல்லிட்டு போறோம். ஹலோ, நீங்க நினைக்கிறப்பெல்லாம் நாங்க விசாரணை பண்ண முடியாது. ஒழுங்கா மூடிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. போங்க, நான் கூப்பிடுறப்ப வந்தா போதும். போங்க. மறுபடியும் எப்ப கூப்பிடுவீங்க? ஏய், இல்ல சார். யாருகிட்ட? ஏய், ரெடியா ஃபைல் அத போடா. சார் இப்படி டெய்லி அலைய விடாதீங்க. என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சு முடிங்க. டென்ஷன் ஆகாதீங்க பிரதர், அதுக்கு தானே வசூல் இருக்கும். பையா என்ன? ஆயா சார் எங்க கூட்டு போறீங்க? கூட்டு போங்க. ஏய் வா. உங்க கணவரை விசாரிச்சதுல அவருக்கு உங்க நடத்தையில சந்தேகம் இருக்கிறதா சொல்லிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரே. ஏதோ நீ நிறைய சம்பாதிக்கிறதால தான் உன்ன மாதிரி பொண்டாட்டியோட சகிச்சிட்டு வாழ்றதா சொல்லிருக்காரு. நீங்க இப்ப தேவையில்லாம பேசுறீங்க. சரி, ஓ முதலாளியோட சொத்து பத்தி எல்லா விவரத்தையும் என்கிட்ட எழுதி கொடு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எழுதி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் கணக்குல வந்தது, வராம என்னன்னு இருக்கு? யார் யார் பேர்ல இருக்கு? மோசடி செஞ்சு சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் எழுதி கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவ்வளவு நெருக்கமா இருந்துகிட்டு தெரியல எப்படிமா? என்ன நீங்க சும்மா நெருக்கம் சொல்லிட்டே போறீங்க? என் தொழில மட்டும் தான் நான் செஞ்சேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன வெட்டா ரொம்ப பேசிட்டே போற? என்னடி உன் தொழில? உனக்கு வீடு வாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நீ என்னடா பத்தினி வேஷம் போட்டுட்டு இருக்க? கடன் சார், அது கடன். கடனா இல்ல உனக்கு கடன் பட்டிருக்காரான்னு விசாரிக்கிற முறையில விசாரிச்சா தெரியும். சார் நீங்க ரொம்ப கேவலமா பேசுறீங்க. ஏய், உன்ன மாதிரி ஹை கிளாஸ் என்னடி மரியாதை? யோ, அறிவு இருக்காரு? சார் சார், இவங்களை நாம விசாரிக்க கூடாது சார். லேடி போலீஸ் கிட்ட விட்டுருங்க. அட விடுமா, அந்த நாய்க்கு அப்படித்தான். ஏன் ரொம்ப வலிக்குதா? ஏன் உனக்கு பிரச்சனை? என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? இங்க பாருங்க மேடம், சிவராமகிருஷ்ணனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் இது மட்டும் தான் நான் பாத்துட்டு இருக்கேன். இதை தவிர அவர் யாருக்கு கொடுக்கறாரு, எது கொடுக்கறாருன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா 40 லட்சம் வாங்கும்போது ஒன்ன வச்சு கொடுத்தத தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட்ஸ் பாக்குறது நான் தானே. அவ்வளவு பணத்தை ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்? பேங்க்ல போட வேண்டியது நான். அவ்வளவு நம்பிக்கையோ? எல்லாமே நீதானே மேடம்? என் வேலையை தான் நான் பார்த்தேன் மேடம். என்ன சேலை இது? ஃபாரின் சேலையா? நல்ல டேஸ்டா எடுத்திருக்க. மெலிசா கண்ணாடி மாதிரி, உள்ளார இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியற மாதிரி. ஃபேஷனு. ஆமா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சே, யார மயக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போற? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுமா? ஏய், லோ நெக்கு, லோ ஹிப்பு. அடச்சி வெக்கமா? நான் உன்னை ரேப் பண்ண போறேன். இப்படி முழுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனா எந்த ஓனர் தாண்டி மயங்க மாட்டான்? அதான் லட்சமா உனக்கு ஆரத்தி எடுத்திருக்கான். இங்க பாருங்க, இந்த மோசடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? உன் முதலாளி ஓடிட்டான், நீ நல்லா தோத கிளம்பிட்ட. நானும் டூர் போறேன்னு சொன்னேன்ல. 10 நிமிஷம் லேட்டா இருந்தா நீ எஸ்கேப் ஆயிருப்பில்ல. உன் புருஷன் இதுக்கு உடந்தையா? நானும் அவரும் தான் போனோம். ஓஹோ, கூடவே வரானா? பரவாயில்ல, கொடுத்து வச்சபடி. நீ ஒரு பக்கம் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கிற முதலாளி, இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போற புருஷன். ராணி வாழ்க்கை தாண்டி உனக்கு. உண்மைய ஒத்துக்க கண்ணு, நோகாம போயிடலாம். அந்த ஆள் எங்கடி இருக்கா? சொல்லி
உன் அழக பார்த்து வெளியில ஆம்பளைக்கு வேணா நீ சொல்றதுக்கெல்லாம் மயங்கி தலையாட்டுவாங்க. ஆனா இங்க நாங்க ஒண்ணுமே இல்ல. போல விடுங்க. சொல்லிடுவா சொல்லிடுவா. சொல்லு எங்க இருக்க சொல்லு. எனக்கு தெரியாது. அவன் இருக்க சொல்லு. சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? தெரியாது. Idiot. என்னதாண்டி சொல்றாங்க? எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற மேடம். ஏய் அழுத்த கரடி நீ. இப்படியே பொழுத போக்கிட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? ஏய் மேடம் என்னாச்சு? ஐயோ மேடம். இந்த கேஸ் ஒரு வித்தியாசமா இருக்கே. என்னம்மா அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சா? என்னது? ஏதோ வந்தா சொன்னா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. சம்திங் ராங். வணக்கம் சார். ஏட்டு வாயா. ஓகே சார். ஏய் எல்லாம் எழுந்துருங்கடா. வெளில போங்கடா. இனிமேல் இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் டின்னு கட்டிடுவேன். போங்கடா. ஏய் நீ மாத்திரம் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா? உள்ள போறியா வெளியே போறியா? வெளியிலே போறேன். போப்பா. என்னத்தோல தூக்கிட்டு வராங்க. என்னன்னு தெரியலையே. ஏதோ வண்டியில ஏத்துறாங்க. ஏய் இந்தாடா உன் ட்ரெஸ் போட்டோடா. உனக்கு ஒண்ணும் தெரியல. எல்லாம் பொண்டாட்டி தான் செஞ்சிருக்கு. நீ போ. திவ்யா எங்க? என்ன இவன் பொண்டாட்டிய கேக்குறான் சார். அவ தான் காணாம போய் 2 நாள் ஆகுது. அவ முதலாளி இருக்கிற இடத்துல போய் சேர்ந்திருப்பா. காணாம
என்னங்க சொல்றீங்க? இந்த பாரியா, அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணானா, அவன் இருக்க இடத்த பத்தி தெரிஞ்சதுன்னா உடனே இங்க இன்ஃபார்ம் பண்ணா. என்ன புரிஞ்சுதா? என்னாச்சு? எங்க அவன்? ஏய், என்னடா அவன் அடிச்சது காது இது பிஞ்சு போச்சா என்ன? நான் சொல்லி அனுப்புறேன் சார். ஏய் போடா. வா வா சார், என் ஒய்ஃப் எங்க சார்? வாப்பா, நான் சொல்றேன். வா வா. அந்த வைப்பர் கேஸ் என்னாச்சு? சார், சார், என்னயா? என் ஒய்ஃப் வீட்டுக்கு வரல சார். வரலன்னு என்ன பண்ண சொல்ற? இங்க என்ன சார் நடந்தது? இங்க ஒண்ணும் நடக்கல, அனுப்பி விட்டாச்சு. இல்ல, வீட்டுக்கு வரல. ஏதோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லுங்க. அனுப்பிச்சு விட்டாச்சு, வெளியே எங்கேயா போய் தேடு. இல்ல சார், இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லுங்க. யோ, அவ போயிட்டாயா? இல்ல, அவ வரல. நீங்களா சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க. உண்மை என்ன நடந்தது சொல்லுங்க சார். சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்கேன். சொல்லுங்க சார். போலீஸ்கார மேல கழிக்கிற நீ. இதுக்கு மேல நான் ஒரு அடி அடிச்சேன்னா நீ செத்துருடா. போடா வெளிய. இனிமே இந்த பக்கமே தலை காட்டாத. போடா போடானா. என்னையா கூட பேசிருக்கீங்க? சார், சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு யார் நிமிஷம் சார். சார், என்கொயரி சார். என்ன என்கொயரி? என்கொயரி 3 நாள் டார்ச்சர் பண்றாங்க சார். என்ன என் ஒய்ஃபே சார். என்கொயரின்னு கூப்பிட்டு வந்தாங்க சார். இப்ப காணும் சார். என் ஒய்ஃபை காணும் சார். யாரு? கேட்டா அடிக்கிறாங்க சார். யாரு? சார் ப்ளீஸ் சார். சரி சரி பண்ணுங்க சரி சார். சரி 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 பயமா சரி இருக்கு சரி சரி டோன்ட் வரி உங்களுக்கு டோன்ட் வரி. என்னாச்சு? என்ன எதுன்னு பண்ணுங்க விசாரி சார். சார் ப்ளீஸ். சார். ஏய் ஏய், ஒண்ணுதான். என்ன இங்க தூங்குற? என்ன இங்க தூங்குற? சார், கமிஷனர் சார் பார்க்கணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரெல்லாம் எப்போ புறப்பட்டு போயிட்டாரு? போயிட்டாரா? ஆ, இல்ல சார், இப்பதான் உள்ள போனாரு. இல்லப்பா, அவர் புறப்பட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வா. ஆ, நிஜமா போயிட்டாரா? போயிட்டார் போயிட்டார். அவர் எப்போ போயிட்டார். உன்னை பார்த்தா படுதாமா இருக்குதுப்பா. ஹ. யோ, ஹ, உன்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் பொண்டாட்டியை விசாரிச்சதுல அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. என் புருஷன்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க, எனக்கும் என் முதலாளிக்கும் தொடர்பு இருக்கு, அதனாலதான் அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணாருன்னு சொன்னான். உனக்கு வேலை கிடைச்சதே அவரால் தானா, தெரிஞ்சுக்க. இன்னொன்னு சொன்னா தெரியுமா? என் முதலாளி எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணுவாரு, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, பண்ணதும் உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொன்னாப்பா. அதை நம்பி நாங்க அவளை வெளியே அனுப்பிச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில எங்க கண்ணிலயும் மண்ணை தூவிட்டு போயிட்டாப்பா. பொண்ணை பத்தியும் கவலைப்படாம அவ எஸ்கேப் ஆயிட்டா. எப்படியா இவளெல்லாம் கட்டிக்கிட்டு நீ குடும்பம் நடத்துற? எல்லாம் உன் தலை விதி. பொண்ணை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி, டீ சாப்பிடுறியா? வா உட்காரு. இப்படி மெதுவா மெதுவா. யோ, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடியா. டீ சாப்பிட்டு பொறுமையா வீடு போய் சார். சீக்கிரம் பிடிச்சிடும் சார். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ் சார். அவரை பிடிச்சிடும் சார், இப்பவே பிடிச்சிடும். ஷுவர். சலாம் அலைக்கும் சார். அம்மாளா நீங்க? வணக்கம் சார். ஏன் கோவப்படுறியா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. என்ன நடக்குதுங்க? உள்ள என்ன நடக்குது? என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? போலீஸ்காரனுங்க அவர் பொண்டாட்டிய விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் கொன்னுட்டானுங்க.
இப்ப எல்லாரும் அவர் கையில மாட்டிட்டாங்க. என்ன ஆக போதோ தெரியல. யாருக்கு தெரியும்? நாமெல்லாம் பொறுத்திருந்து பாப்போம்யா. ஏங்க உள்ள நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்னங்க தோணுது? எல்லாரையும் போட்டு தள்ளிடுவானா? அடடா சந்தோஷத்தை பாரியா. எல்லாரையும் போட்டு தள்ளுவாராங்கிறது சந்தேகம் தான். ஆனா அந்த பொம்பளை ராட்சசி இருக்காளே அவளை கட்டாயம் போட்டு தள்ளிடுவேன். அதுல சந்தேகமே இல்ல. உள்ள பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காராமே. விசாரிக்கிறோம் உள்ள கூட்டு போய் விசாரிக்கிற சவுடால் என்ன? லத்திய வச்சுக்கிட்டு சும்மா சுத்தி 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 விட்டு அடிக்கிற திமிரி என்ன? மனுஷனா மதிக்காம நாயை விட கேவலம் நடத்தின நடப்பு என்ன? எல்லாத்தையும் சுத்தி வச்சு காட்டிட்டாயா ஆப்பு. இப்ப சுத்தி சுத்தி காட்டிருக்காயா. பாருங்க அந்த கண்கொள்ளா காட்சிய நான் ஒரு வாட்டி போய் கண்குளிர பார்த்துட்டு வந்துறேன். சார் வணக்கம் சார். போ. நான் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். கொஞ்சம் கட்ட ஊத்து விடு. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். இது கொஞ்சம் எரியும், வைக்கட்டுமா? வச்சா நல்லது. போட்டு தள்ளிட்டானா? என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சு? ஹலோ, இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார், என்ன சார் நடந்துச்சு? 3 நாள் என்னையும் ஒய்ஃபையும் வச்சு விசாரணை பண்ணாங்க. விசாரணை என்ன தெரியுமா? 4வது நாள் வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, பணத்தை எடுத்துட்டு போனவன் திரும்பி வந்துட்டா, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னாங்க. தப்பே பண்ணாதவங்கள கூட்டிட்டு போய் நான் அடி பேய் அடி அடிச்சு சாவு அடிச்சு அப்புறம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நீ போலாம் அப்படின்னா நான் இழந்ததெல்லாம் யார் தருவா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்ப விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீ என்ன கேன நல்ல வாயில வருது. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன கேக்குற? விசாரணை எப்படி பண்ணணும்னு கேக்குறேன். தப்பு நடக்கிறப்ப போலீஸ்க்கு சந்தேகம் வரும், சந்தேகம் வரணும். 4 பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விசாரிக்கணும். ஆனா எப்படி விசாரிக்கணும்? ஒருத்தன் தப்பு பண்ணான்னு கோர்ட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல கை வைக்கிறதுக்கு இந்த போலீஸ்க்கு என்ன உரிமை இருக்கு? விசாரணைங்கிறது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம்யா. 1க்கு 10 பேர் 100 பேர் விசாரிச்சு பல தகவல்களை சேகரிச்சு பல ஆங்கிள் யோசிச்சு கோர்ட்ல ஃபைல் பண்ணி, இப்படி புத்திக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க? இவனுங்க கசாப்பு கடையில நடத்துறானுங்க, ட்ரெஸ்ஸை கழட்டுறானுங்க, தலைக்கீழ கட்டி தொங்க விடுறானுங்க, எலும்பு உடைக்கிறது, நகத்தை புடுங்கிறது, நரம்ப வெட்டுறது, கண்ட இடத்துல கண்டது சொருக்கி சிரிக்கிறானுங்க. இப்படி பண்ணா தப்பு பண்ணாதவனு பண்ணதானே கழிட்டு போடுவான். போடுவானா மாட்டானா? போடுவான் சார். அது நியாயமா? இல்ல சார். சத்தமா சொல்லு. நியாயம் இல்ல சார். இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? நான் காவல்துறை மினிஸ்டரோட பேசணும். மினிஸ்டர் லைன்ல இருக்கார். ஹலோ. ஹலோ, நான் காவல்துறை அமைச்சர் பேசுறேன். நான் உங்களுக்கு 6 மணி நேரம் டைம் தரேன். விடியறதுக்குள்ள நான் கேட்கிற விஷயங்கள்லாம் செய்யறேன்னு நீங்க ஒத்துக்கணும். யார்கிட்ட பேசணுமோ என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க.
அப்படி நீங்க ஒத்துக்கலனா இங்க இருக்கிற யாரையும் உயிரோட பார்க்க முடியாது. பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சராசரியா மாசம் எவ்வளவு செலவழிக்கிறீங்க? அது வந்து 2 லட்சம், 3 லட்சம் இருக்கலாம். கூட ஒரு 10,000, 15,000 செலவழிங்க. அங்க நடக்கிற நிறைய தப்ப கம்மி பண்ணலாம். செய்வீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் 24 மணி நேரம் வீடியோ கண்காணிப்பு கொண்டு வரணும். வருஷத்துல 365 நாளும் அந்தந்த ஸ்டேஷன்ல இரவு பகலா என்ன நடந்துச்சு எல்லாமே வீடியோல ஆதாரமா பதிவு செய்யணும். ஸ்டேஷனுக்கு யார் வரா, அவங்களை எப்படி நடத்துறாங்க, விசாரணையில என்ன நடக்குது, விசாரணையில எதை ஒத்துக்கிட்டாங்க எதை ஒத்துக்கல, எல்லாமே ஆதாரமா பதிவாகணும். இந்த பதிவெல்லாம் இந்த ஸ்டேஷனுக்கு சம்பந்தம் இல்லாத வேற இடத்துல பாதுகாப்பா சேமிச்சு வைக்கணும். ஒரு நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த எல்லா ஆதாரத்தையும் ஒப்படைக்கணும். இத போலீஸோட கடமையாக்கணும். அதை உடனடியா செய்யணும். இத செய்யலனா நாளைக்கு காலையில கமிஷனர், அவர் குடும்பம், மத்த எல்லா அதிகாரிங்க யாரையும் உயிரோட பார்க்க முடியாது. என்ன செய்யணுமோ போய் செய்யுங்க. ஹலோ ஹலோ, இவன் ஒரு டெரரிஸ்ட். போலீஸ் ஆபீசரை பணைய கைதியா வச்சு மிரட்டி இருக்கான். இவனுக்கு ஆதரவா பேசுறீங்க? விசாரணைங்கிற பேர்ல ஒரு பொண்ணு அடிச்சு கொன்னு இருக்கீங்க. அவங்க ஹஸ்பண்ட கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவன் டெரரிஸ்ட்னா அப்ப நீங்க யார் சார்? அவன் சொன்ன மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. அப்படி எந்த ஸ்டேஷன்லயும் நடக்காது. அந்த பொண்ணோட சாவுல மர்மம் இருக்கு. அதை முறையா விசாரிச்சு கண்டுபிடிப்போம். அடுத்த விசாரணையா? இப்ப யார கொல்ல போறீங்க? இப்படி எல்லாம் நடக்காதா? விசாரணையில தற்கொலை, லாக்கப்ல மர்மச்சாவு, இதெல்லாம் வரி விளம்பரம் மாதிரி டெய்லி வர நியூஸ் தானே சார்? என்ன சார் கள்ள காதலுக்கு அடுத்து எங்க நியூஸ் பேப்பரை ஃபில்அப் பண்ற விஷயமே உங்க போலீஸ்காரங்க பண்ற குற்றம் தானே சார்? தப்பு செஞ்சிருக்கான்னு உறுதியா தெரியாம ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு விசாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறதுல நியாயம் தானே? சில நேரங்கள்ல அடிக்காம உண்மை வராதியா? நீங்க அடிக்கிற அடியில செத்து போனாலும் உண்மை வராது சார், தெரியுமில்ல? சார், ஸ்டேஷன்ல 24 மணி நேரமும் வீடியோ கண்காணிப்பு இருக்கணும்னு அவன் கேக்குறான். அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இப்ப அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. ஏன் சார் ஸ்டேஷன்ல வச்சு லஞ்சம் வாங்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு காட்டு தரமா போட்டு அடிக்க முடியாதுன்னு வருத்தப்படுறீங்களா? இஷ்டத்துக்கு பேரம் பேச முடியாதுன்னு பயப்படுறீங்களா? எல்லாம் உங்க நேரையா? அப்படியே நடந்திருக்கு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா யாரியா இவன்? எத்தனை பேர் காலி? என்ன இன்னும் போட்டு தராம வச்சிருக்கான்? அப்பதான அடங்கு வாருங்க. என்ன பண்ற உள்ள போய் அந்த பிள்ளை வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உள்ள போய் அவனுங்களா? சரி சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு பண்ணிருக்கானே அவனுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? ஒரு காரணத்துல தான் ரொம்ப பொறுமையா இருக்கு. யாராவது ஒரு கான்ஸ்டபிள் வர சொல்லுங்க. ஓ கான்ஸ்டபிள், எவையா? அட சீக்கிரம் வாயா. அதுக்குள்ள டென்ஷன் ஆகி அண்ணன் யாரையோ போட்டுக்கிட்டு கல்யாணம் போறாரு. நீ என்ன பண்ற? பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டலுக்கா போய் 5 மட்டன் பிரியாணி, 4 சிக்கன் பிரியாணி, 2 பெப்பர் ஃப்ரை. யோ மறந்துடாம எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கியா. அப்புறம் 10 பரோட்டா, 2 பெரிய கூல்ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கினுவா. ஏன்னா உங்க கம்சல் குடும்பம் இதான் சேர்த்து சாப்பிடணும். போயா போய் வாங்கினுவா. காசு? காசா? என்னையா பேசுற? யோ கமிஷனரே கவுந்து கிடக்குறாரு, அவர்கிட்ட போய் காசு கேட்க முடியுமா? போயா, அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். டபார் கமிஷனர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என் தலைவனே சாப்பிடுவேன். அப்புறம் விஷம் கிசம் கலந்து இந்த கிருஷ்ணன் போலியெல்லாம் வச்சு தெரியக்கூடாது, தெரியுதா? போயா. ஓ இந்த அளவுக்கு போயிட்டியா? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். யோ சலாம் போட்டா என்ன மன்னிச்சு விட்ட போறியா? உள்ள வச்சு பின்னதான் போற. இந்த 1 மணி நேரம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போறானயா. போயா, அப்புறமா சேசல சேர்த்து வாங்கிக்கிறியா? அதுக்கெல்லாம் உடம்பு இருக்கியா? போயா, அண்ணன் பிஸியா இருக்க. போ சீக்கிரமா போய் பார்சல் வாங்கினோயா. யாரியான ஆளியா? என் டென்ஷனை யார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். இந்த வந்துட்டேன்.
படபடவென உன் கண்கள் என் மீது விடுகிற இடம் பார்த்தேன். என் நெஞ்சம் தடதடவென என் நெஞ்சம் உன் மீது சரிகிற சுகம் பார்த்தேன். என் உள்ளங்கைகளில் உந்தன் ரேகைகள் வந்து கூடுதே. என் பெண்மை பாதியும் பூக்கள் மீதியும் பூத்து நின்றதே. என் மௌனம் போனது வார்த்தை வந்தது உண்மை சொல்லவே. இங்கு ஒன்று போனது ஒன்று வந்தது நீ இங்கு நானாக. உன் கண்கள் படபடவென உன் கண்கள் என் மீது விடுகிற இடம் பார்த்தேன். என் நெஞ்சம் தடதடவென என் நெஞ்சம் உன் மீது சரிகிற சுகம் பார்த்தேன். கொஞ்சி என்னை கொல்லும் கொல்லும் வளையோசை மழையோசை. நெஞ்சில் நெஞ்சில் வந்து மோதும் மோதும் கடலோசை உடலோசை. அழகே உன் கண் பார்த்து நான் காலை மாலை சொல்வேனே. அன்பே உன் வாசனை என் சேலை பூவில் காண்பேனே. வெளியே என்னை தேடாதே நான் உன்னுள் வாழ வந்தேனே. உயிரே உயிரே வா, உன்னை உயிராக்கிக் கொள்வேனே. உன் கண்கள் படபடவென உன் கண்கள் என் மீது விடுகிற இடம் பார்த்தேன். என் நெஞ்சம் தடதடவென என் நெஞ்சம் உன் மீது சரிகிற சுகம் பார்த்தேன். ஏங்கும் ஏங்கும் சிறு சாரல் காற்று மலர் தீண்ட உயிர் சீண்ட. மீண்டும் மீண்டும் வந்து தீண்டு என்று மலர் வேண்டும் இதழ் தூண்ட. நிலவே நீ போகாதே இந்நேரம் நீடக்கூடாதா. உயிரே மேகமாய் உந்தன் தேகம் என்னை மூடாதா. அழகே உன்னோடு வாழும் காலம் தீராது. மனமே மனமே உன் ஆசைக்கு எல்லை கிடையாது. உன் கண்கள் படபடவென உன் கண்கள் என் மீது விடுகிற இடம் பார்த்து. என் உள்ளங்கைகளில் உந்தன் ரேகைகள் வந்து கூடுதே. என் பெண்மை பாதியும் பூக்கள் மீதியும் பூத்து நின்றதே. என் மௌனம் போனது வார்த்தை வந்தது உண்மை சொல்லவே. இங்கு ஒன்று போனது ஒன்று வந்தது நீ இங்கு நானாக.
அவசரப்படாதீங்க. அவரோட கோரிக்கைகளை முதலமைச்சர் சொல்லி இருக்கிறேன். அவர் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி இருக்காரு. முதல்ல உள்ள இருக்கிறவங்க நம்ம காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை உடனே செஞ்சாகணும். எல்லாரும் பொறுமையா இருங்க. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். நாங்க நல்ல முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு முடிவு என்ன சார்? வெயிட் வெயிட் அவன் கோரிக்கைக்கு எப்ப பதில் சொல்ல கொஞ்சம் போறீங்க? அமைதியா இருங்க. அவரோட கோரிக்கைகளின் முழு பாதிப்பு எவ்வளவு கால அவகாசம் ஆகும், எவ்வளவு செலவாகும்ன்றத நிபுணர்கிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான திட்டத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா நாம முக்கியமான கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற காவல்துறை அதிகாரி, அவர் குடும்பத்தினர் மற்றும் பல அதிகாரிகளை உயிரோடு மீட்க வேண்டிய பொறுப்புல நாம இருக்கிறோம். இந்த நேரத்துல நான் முதலமைச்சரோட அவசரமா நடத்தின சந்திப்பின் அடிப்படையில ஒரு அவசர கால முடிவு எடுத்திருக்கிறோம். அதன்படி இன்னும் 2 மாதத்துக்குள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா காவல் நிலையங்களிலும் 24 மணி நேரம் சார், அவனை ஷூட் பண்ணியா சார்? ஆள் ஸ்பாட்லயே காலி. என்ன சார் ஆச்சு? அவனோட கோரிக்கை என்ன ஆச்சு சார்? பதில் சொல்லுங்க சார். அவன மாதிரியே அதுவும் செத்து போச்சா? என்ன கொஞ்சம் பேச வரீங்களா? இந்த துயரமான சம்பவம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நிம்மதியா இருக்கு. இதுக்கு காரணமான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நான் பாராட்டுறேன். இந்த சூழ்நிலையில பாலாவோட கோரிக்கையை நாம நிறைவேற்றணுன்ற அவசியமே இல்ல. ஆனா காவல்துறை அமைச்சர் முறையில காவல் நிலையங்கள்ல புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். எனவே இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து பார்க்கும்போது அதை நிறைவேற்றினா பல நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். எனவே எல்லா காவல் நிலையங்களிலும் வீடியோ கண்காணிப்பு திட்டம் நிறைவேற்றப்படும்னு நான் உறுதி அளிக்கிறேன். Thank you, sir.